அதிகாரம் 5. வனாந்திரத்திலே கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடும்படி இஸ்ரவேல் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திலே சொல்லுகிறார்கள். அவர்கள் இருவரும் பார்வோனிடத்திலே கர்த்தருடைய நாமத்தினாலே பேசுகிறார்கள். பார்வோனோ கர்த்தரை அறியேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை போகவிட மறுத்து விடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே கர்த்தருக்கு பலியிடாவிட்டால் தங்கள் மீது கொள்ளை நோயும் பட்டயமும் வரும் என்று மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் சொல்லுகிறார்கள். பார்வோனோ இஸ்ரவேல் புத்திரரின் வேலையை கடினமாக்குகிறான். அவர்களை இன்னும் அதிகமாய் ஒடுக்குமாறு பார்வோன் தன்னுடைய ஆளோட்டிகளுக்கு கட்டளையிடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் அறுக்க வேண்டிய செங்கல்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்படவில்லை. ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரரை அடித்து துன்பப்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தாங்கள் அனுபவிக்கும் வேதனைகளை பார்வோனிடத்தில் முறையிடுகிறார்கள். ஆனால் பார்வோன் அவர்களுக்கு சகாயம் காண்பிக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் தாங்கள் அனுபவிக்கும் வேதனைகளுக்கு மோசேயும் ஆரோனுமே காரணம் என்று சொல்லி அவர்கள் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரரின் வேதனைகளை கர்த்தரிடத்தில் பாரத்தோடு சொல்லுகிறார்.